வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். சில காலமாக தமிழ் செய்தி காணொளிகள் தாமதமாகவும் கால இடைவெளியுடனும் பதிவேற்றப்படுகின்றன. தவிர்க்க முடியாத காரணங்களால் இருந்தது. இனிவரும் காலங்களில் அவை சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த மிக முக்கியமான வாக்குறுதி, மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ரூபாய் 1,00,000 வருடந்தோறும் உதவித்தொகையாக அளிக்கப்படும் என்பது. இந்த திட்டம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. பல ஊடகங்களிலும் இவை ஒரு விவாத பொருளாகவும் பல கருத்துக்களை உருவாக்குகிற ஒரு விஷயமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போலவே காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய எதிர்ப்பு ஊடகங்கள் இதை குறித்து எதிர்மறை பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியான பிஜேபியும் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களுடைய வாக்குகளை கவர முயல்கிறது காங்கிரஸ் என்பதைப் போல பல எதிர்மறை விமர்சனங்களை அவர்கள் வைத்தார்கள். இந்த திட்டத்தினுடைய சாத்தியக்கூறுகள் என்ன? இந்த திட்டத்தை அறிவிக்கும் முன், இந்த வாக்குறுதியை அறிவிப்பதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி பல தரவுகளையும் சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி அவற்றை பற்றிய நீண்ட விவாதங்கள் நிகழ்த்தி அதன் பின்பே இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதனுடைய தேர்தல் அறிக்கையினுடைய குழுவில் தலைவரும் முன்னாள் நிதியமைச்சரும் பொருளாதார வல்லுநருமான ப. சிதம்பரம் பல புள்ளி விவரங்களை, சாத்தியக்கூறுகளை அவர் கூறுகிறார். தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது, நிதி ஆயோக் சொல்லுவது இந்த நாட்டில் ஏழை மக்களுடைய எண்ணிக்கை 11%. நிதி ஆயோக் தலைவர் 5% என்று சொல்லுகிறார். இடையில் நாம் 8% கணக்கில் கொண்டாலும் அது இந்திய மக்கள் தொகையான 142 கோடியில் 11.36 கோடி. இதில் ஒரு குடும்பத்துக்கு 4.5 முதல் 5 நபர்கள் இருப்பதாக கணக்கிட்டு கொண்டால் ஏழை குடும்பங்களில் எண்ணிக்கை 2.26 கோடி. இது இந்தியாவினுடைய வருடாந்திர ஜிடிபியில் 1% செலவழித்தாலும் 2,27,000 கோடி செலவழித்து இந்த குடும்பங்களுக்கு வருடம் 1,00,000 கொடுக்க முடியும். எனவே இது ஜிடிபியில் 1%க்கும் கீழ். இந்தியாவினுடைய ஜிடிபி 273 லட்சம் கோடி என்ற புள்ளி விவரங்களை கூறிய ப. சிதம்பரம் அவர்கள் 1%க்கும் கீழாக ஜிடிபியில் இருக்கிற இந்த தொகையை ஒரு ஏழை மக்களை அவர்களுடைய வறுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக, அவருடைய வாழ்வை முன்னேற்றுவதற்காக செலவழிப்பதில் தவறில்லை, நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இது இந்தியாவினுடைய வருடாந்திர பட்ஜெட்டான 40 லட்சம் கோடியில் 5%க்கும் கீழே உள்ள தொகைதான் இந்த 2,27,000 கோடி என்பது. எனவே அது மட்டுமல்ல, கார்ப்பரேட்டுகளுக்கு வருடந்தோறும் 30% வருமான வரி 22% குறைக்கப்பட்டு வருடந்தோறும் அதிலிருந்து 1,20,000 கோடிக்கும் மேல் இந்திய அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது. பல வருடங்களாக இந்த சலுகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகமதாபாத் முதல் மும்பை வரை செல்லும் ஒரு புல்லட் ட்ரெயின், அதற்கு மட்டுமே 1,10,000 கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏழை பெண்கள், ஏழை மக்களுடைய வாழ்வு நிலை உயரச் செய்வதற்காக இந்த செலவை நாம் மேற்கொள்வதில் ஒரு தவறும் இல்லை. இது நியாயமான செலவுதான். எனவே இதை செய்ய முடியும். மனம் இருக்க வேண்டும். கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படும் கொள்கையை மாற்றி இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களுக்கான கொள்கையை உருவாக்கும் பொழுது
எல்லாமே சாத்தியமாகும் என்பதுதான் நல்லோர்களின் எண்ணம், மக்களின் எண்ணம் அதுவே. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் இந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நாம் நம்பலாம். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள். தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். நன்றி, வணக்கம்.